ஆல் என்ன இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் இல்ல, லஞ்ச் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, வண்டி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நான் பேச போறது இந்த வண்டிய பத்தி தாங்க. ஒரு ஒரு பைக்கு, ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் கொண்டு வரும்னு எனக்கு தெரியலங்க. பட் எனக்கு வந்து என்னோட லைஃப்ல எனக்கு வந்து சேஞ்சஸ் தான் நான் சொல்றேன். எனக்கு பைக் வர முன்னாடி நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு லைனிங் கிளாத் வாங்குறதுக்கு என்னோட சின்ன சின்ன தேவைகள் வீட்ல ஏதாவது மறந்துட்டு ஒண்ணும் இல்ல தயிர் பாக்கெட் வாங்கணும்னா கூட பக்கத்துல கடை இருந்தா வாக்கபிள்ல போய் வாங்கிடலாம். பட் ரொம்ப தூரமா போக வேண்டிய சிச்சுவேஷன்ல ஹஸ்பண்ட் எப்படா வருவாங்க? கூட்டிட்டு போக சொல்லணும். அன்னைக்கு அவங்க வந்து நல்ல மூட்ல இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. இல்லன்னா சொல்லுவாங்க, "எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு. வந்தோனே வெளியில போக சொல்றியே" அப்படிம்பாங்க. சரி ஓலா புக் பண்ணி போலாம் அப்படின்னா, ரூ. 50 லைனிங் வாங்குறதுக்கு ரூ. 150 ஆட்டோ குடுக்கணுமா அப்படின்னு தோணும். சரி அது கூட பரவால்ல. பக்கத்து வீட்ல யாராவது எப்பவாவது போகும்போது அவங்க கூட போகலான்னா நமக்கு பிரஸ்டீஜ் இடிக்கும். ஒவ்வொரு தடவையும் போய் எப்படி அவங்க கிட்ட கேட்கறது? ஏன்னா கேட்டு நெறைய அசிங்கப்பட்டுருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த பைக் வருது. பைக் வந்து ஃபர்ஸ்ட்டு 1 மந்த், 2 மந்த்ஸ்க்கு வந்து எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்க. வண்டியில ஏறி உட்காரும்போது அவ்ளோ ஒரு சந்தோஷம். நம்ம ஓன் கார்ல கூட அவ்ளோ சந்தோஷம் வந்ததில்ல. ஹஸ்பண்ட் பைக்ல கூட வந்ததில்ல. ஆனா அந்த கீய போட்டுட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போது, எத்தன பேர் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு பாட்டு பாடிட்டே போவேன். "சிறகுகள் வீசியே சுதந்திர வானிலை போகிறேன் நான் போகிறேன்." லிட்ரலி நான் வந்து சத்தமா பாடிட்டு போவேன் ரோட்ல. யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரியல. நான் மட்டும் தான் அப்படியா? இல்ல நீங்க எல்லாருமே அப்படிதானா? யாராவது அப்படி இருந்தீங்கன்னா வந்து ஒரு ஹாய் சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நான் மட்டும் இல்லன்னு. பட் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாருங்க, எவ்வளோதான் வண்டி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், ஒவ்வொரு நாள் வண்டி எடுக்கும்போதும் கவனமா இன்னைக்கு தான் ஓட்டுறோம், இன்னைக்கு தான் பழகுறோன்ற கவனத்தோட ஓட்டணும். எஸ்பெஷலி வித் கிட்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நான் ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் நெனச்சேன், பரவாயில்லையே நம்ம நல்லா ஓட்டுறோமே அப்படின்னு நெனச்சேன். 6 மந்த்ஸ் தான் கன்டினியூஸா ஓட்டுறேன். பட் நான் நல்லா ஓட்டுறேன்னே நெனச்சேன். நெனச்ச அன்னைக்கு சாயங்காலமே என் பொண்ணு கூட சேர்ந்து போகும்போது விழுந்துட்டேன். பட் என்னன்னா ரொம்ப மைல்டான அடி. ஏன்னா டர்னிங்கில 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல விழுந்ததுனால சரியா போச்சு. ஸோ கவனங்க. ஹாப்பி ரைட். சேஃப் ரைட். பை.